தாயே தமிழே கலைநாள் அமுதே பூவே பொழுதே புலர்ந்திடும் அழகே புண்ணியம் யாவினும் புரிந்திட்ட பெருந்தவம் உன் மொழி அறிந்திட்ட மனிதனாய் பிறந்தது என்று என் தாய்மொழி தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னை கவிர்ந்த தமிழறிஞர் கவியரசர் கண்ணதாசன். வரலாறு படிக்கின்றனர் பலர், ஆனால் அவ்வரலாற்றில் இடம் பிடிப்பவர்களோ வெகு சிலர். அவ்வரலாற்றில் இடம் பிடித்து கவிதை நடையில் இந்த உலகையே தன்பால் திருப்பியவர்தான் கவியரசர் கண்ணதாசன். யார் இந்த கண்ணதாசன்? காரைக்குடி சிறுகூடல்பட்டியில் பிறந்து நான் பள்ளி பயின்ற சுப்பிரமணியன் செட்டியார் குருகுலம் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று காவியம் படைத்த ஓர் அற்புத மனிதர் அல்லவா? தாய்மொழியாகிய தமிழ் மொழியால் பகுத்தறிவு செய்யப்பட்டவர்தான் கவியரசர் கண்ணதாசன். ஆம் நண்பர்களே, பெற்றோர், உற்றார், உறவினர் என அனைவரும் கைவிட்ட போதிலும் தமிழ் மொழியால் வளர்ச்சியடைந்த ஓர் ஒப்பற்ற கவிஞர் கண்ணதாசன் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த கடவுள் கூட என்னை காப்பாற்றவில்லை, தமிழ் மொழிதான் என்னை காப்பாற்றியது என்ற அவரின் கவிதை வரிகள் பல வடிவங்களில் இன்னும் என் காதுகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. லத்தீன் சத்தமொழி, கிரேக்கம் இசைமொழி, பிரெஞ்சு தூதுமொழி, இத்தாலி காதல் மொழி, தமிழ் தாய்மொழி. இப்பேற்பட்ட தாய்மொழியாகிய தமிழ் மொழியாய் இன்று விண்ணிலும் மண்ணிலும் வாழும் கவிஞர் என்னும் பெருமை கவியரசர் கண்ணதாசனையே சாரும். தமிழை கடவுளுக்கு நிகராக வைத்து பார்த்தவர்கள் உண்டு, கடவுளுக்கும் மேலாக தமிழினை போற்றியவர்களும் உண்டு. கடவுளுக்கு இணையாக வைத்து பார்த்தவர்களை விட பலர் தனது உயிருக்கும் மேலாக தமிழினை போற்றும் மரபினை கொண்டிருந்தனர். அவர்களுள் ஒருவர்தான் நம் கவியரசர் கண்ணதாசன் என்று சொன்னால் அது மிகையாகாது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கடவுளையும் தெய்வத்தையும் பார்க்கும் பார்வையில் ஒரு சிறிய முரண்பாட்டினை தனது கன்னித்தமிழால் உருவாக்கியுள்ளார். அவர் அப்படி என்னதான் முரண்பாட்டினை உருவாக்கியுள்ளார் என்று பார்த்தோம் என்றால், திருடனும் அழகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். சீட்டாடும் மனிதரும் கடவுளின் பெயர் சொல்லி சீட்டினை திருப்புகின்றான். முரடனும் அறிவாளால் காரியம் முடிந்த பின் அறிவாளை திருப்புகின்றான். வருவோருக்கெல்லாம் வழிகாட்டும் தெய்வம் என் வாழ்வை காக்கவில்லையே என்று வேதனையுடன் கூறிய கவிஞர் இறுதியில் கூறுகிறார், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள். தந்தையும் இப்பிள்ளை உருப்பிடாது என்றுதான் தன்னிலே வெந்து போனார். ஊன் பெற்று இன்னும் ஓர் உயர்வு பெற வைத்தவன் உயரத்தில் நின்று கொன்றான். வான் பெற்ற பேறு போல் யான் பெற்ற தமிழாளே வாழ்கின்றேன் வண்ணமையிலே என்று தனது கன்னித்தமிழால் தமிழுக்கு அழகு சேர்த்தவர்தான் கவியரசர் கண்ணதாசன். ஆகையால் எனதருமை மாணவ நண்பர்களே, தமிழை தனது கவிதைகள் மூலம் கட்டி காத்த பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன் அவர்களின் வழி நின்று நாமும் தமிழுக்கு வலு சேர்ப்போம் என்று கூறி இறுதியில் வீர கவியரசர் முடியரசனாரின் கவிதையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும், தமிழ் கொன்று வாழுகின்ற கயமை வேண்டாம். தமிழ் காக்க போர் செய்ய புலிகள் வேண்டும், தடுமாறி ஓடுகிடும் எலிகள் வேண்டாம். தமிழ் காக்க போர் செய்ய சிங்கம் வேண்டும், தாளமிடும் மோளமிடும் நரிகள் வேண்டாம். தமிழ் காக்க போர் செய்ய மானம் வேண்டும், தாளமுத்து நடராசர் துணிவு வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.